நம்மளோட மாச செலவுலேருந்து வீட்டு செலவுக்காக செலவு பண்ணுற செலவுலையே நம்ம 1500 பக்கம் அதுக்கு மேலேயும் கூட நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து அதை பற்றின ஒரு வீடியோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? செலவை குறைக்கிறதுக்கான ஒரு சில ரகசியமெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணாத சில விஷயங்கள். நம்ம வீட்டில் காய்கறி வாங்குகிறோம். அதாவது என்னென்னா, எப்படியும் சந்தைக்கு 15 நாளைக்கு ஒருக்கா இல்லை 10 நாளைக்கு ஒருக்கா போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அந்த சந்தையில் வாங்கின முழு பொருளையும் நான் வீட்டில் வந்து ஃபுல்லாக காலி பண்ணிடுறேன்னு சொல்லி எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து கண்டிப்பாக அதில் வந்து கைவிட்டு என்ற அளவுக்கு தான் வந்து ஒரு சில மெம்பர்ஸ் இருப்பீங்க. அதையே தாண்டி எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு சில காய்கறிகள் வந்து வேஸ்ட் ஆகும், இல்லை திடீர்னு வந்து அன்பிளானாக நம்ம வெளியே சாப்பிட்றதுக்கு போவோம், இல்லைன்னா ஏதாவது பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு போயிடுவோம். அதில் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் இருக்கிற அந்த காய்கறி செலவுகளையும் நம்ம வந்து பக்கத்துலேயே இருக்கிற, அதாவது கிராமங்கள் இருந்தால் இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நமக்கு இயற்கையாகவே நிறைய பொருட்கள் வந்து அங்கே கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே இருக்கும்போது அந்த இயற்கையாக கிடைக்கிறதுனோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. இதே நம்ம டவுனுக்கு வந்து லைஃப் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதே பொருளை தான் அங்கே விலை இல்லாமல் நம்ம வாங்கி கூட யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே தேவைக்காகவே வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மீல் பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். சண்டே ஈவினிங் ஆனால் ஒரு மீல் அது லிஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாக என்னென்ன காய்கறி வாங்கணும், எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும்னு கூட எழுதி வச்சுக்கலாம். இப்போ நான்லாம் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வந்து கேரட் பீன்ஸ் எவ்வளோ வாங்கினா அழகாக இருக்கும். எண்ணி தான் வந்து பீன்ஸே 10 எடுப்பேன், கேரட் வந்து 2 அந்த மாதிரி தான் எடுப்பேன். எக்ஸ்ட்ரா பாப்பாவுக்கு வேணும் அப்படின்னா 3 மட்டும்தான் எடுப்பேனே தாண்டி அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்க மாட்டேன் கையோட அள்ளி. ஏன்னா ஒரு சில டைம் வந்து அது உபயோகம் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த வாரத்தில் எந்த காய்கறியோட விலை கம்மியாக இருக்குதோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான காய்கறி வந்து நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எப்போ போனாலும் கேரட் பீன்ஸு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வாங்காமல் வேறு புது காய்கறியில் நம்ம செஞ்சு பழகிறது கூடவே ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன பண்ண போகிறீங்க இந்த வீக்கில்? காலையில் சாம்பார் வச்சா ஏதோ ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மண்டே சாம்பார், டியூஸ்டே வந்து காய்கறி வச்சு ஒரு ரைஸு, வெட்னஸ்டே அப்படிங்கும்போது புளியோதரை. அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபைபரான ஒரு காய்கறிகள். ஆனால் நம்மளோட ஃபுட்டில் வந்து ஃபைபர், புரோட்டீன், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் இது எல்லாமே இருக்கணும். அது கூட தண்ணியும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அதை வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட மளிகை விலையை குறைக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னா, பல்காக வாங்குற பொருள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி, பருப்பு, சர்க்கரை இதையெல்லாம் ஒரே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா திரும்ப வாங்கிட்டு வர வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக வாங்கும்போது ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கு கூட குறைஞ்சு வரும். அப்படி இருக்கும்போது அந்த 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு நம்ம ஷாம்பு கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் கெட்டு போகிற விஷயம் இல்லை. 10 ரூபாய் 20 ரூபா வந்து அலட்சிப்படுத்துகிற ஒரு காசும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரேஷன் கடையில் மோஸ்ட் லைக்லி யூஸ் பண்ணுறாங்க. சிலர் வந்து ரேஷன் கடை ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து ஒத்துக்கிறதில்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் வந்து எனக்கு ஒத்துக்கும், அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வீட்டில் அப்படின்ட்டு இருக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணாத ஆள்கிட்ட நம்ம வந்து அதை நம்ம கேட்டு வாங்கி கூட நம்ம வச்சு அரிசி, பருப்பு, சர்க்கரை, அந்த ஆயில் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து நம்ம வந்து நிறைய மணி வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஆயில் விலைக்கு நம்ம வந்து இந்த ஆயில் கூட யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனக்கு ஹெல்த் வைஸ் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா தாராளமே அந்த ஆயில் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஏதாவது ஆஃபர்ஸ் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஆனால் வந்து மற்ற கடைகளில் விசாரிச்சு பார்த்தா அந்த ஆஃபர் எல்லாத்த விட கம்மியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து நிறைய காசு சேவ் பண்ணலாம். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபி. தேவையில்லாத மொபைலு, டிவி, மிக்சி, இந்த ஃப்ளக்ஸி எல்லாம் வந்து ஆன்லேயே இருக்கும். நம்ம சார்ஜர் ஒயர் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்திருப்போம், அந்த சுவிட்சு கூட ஆஃப் பண்ண மாட்டோம். ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம். அந்த ஃபோனில் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இல்லைனா ஏதோ ஒரு ரீல்ஸ் எடுத்து பார்க்கணும், இல்லைன்னா அவ்வளோ நேரம் ஏதாவது கிச்சனில் இருந்திருப்போம், அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா தான் ஒரு திருப்திங்கிற மாதிரி அந்த சுவிட்சு கூட ஆஃப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு சில டைம் இருக்கும். ஸோ இதையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரணும். ஏன்னு கேட்டால் அதில் கூட கரண்ட் பில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் ஒரு மாதம் வந்து இந்த மாதிரி எல்லா சுவிட்சையும் அடிக்க ஒருக்கா வந்து ஆஃப் பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் சேலஞ்சாக எடுத்து நீங்கள் நார்மல் கரண்ட் பில்லை வந்து விட கம்மியாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்.
அதாவது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வாக்கிங்காகவே போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை ஒவ்வொன்றுக்கும் வண்டி எடுத்து எடுத்து போயிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப வந்து பெட்ரோல் செலவாகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து மெனக்கட்டு ஜிம்மு எக்ஸசைஸுன்னு இந்த மாதிரி தனித்தனியாக கோச் எல்லாம் வந்து நம்ம இது பண்ணி இல்லைன்னா ஏதாவது ஒரு குட்டி பே பண்ணி கூட நம்ம அதை கற்றுக்குவோம். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து நடந்துட்டு வரது வந்து நம்ம ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். 5th ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவிங்ஸ் பிளான். 500லேருந்து 700 வரைக்கும் நான் வீட்டில் எடுத்து வைக்கிறேன், உண்டியில் போடுறேன், இந்த நியாயமெல்லாம் ஆகவே ஆகாது. போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி மாதிரியோ இல்லை நம்மளை வந்து ஏதாவது ஒரு சீட்டு மாதிரியோ அந்த மாதிரி இன்வால்வ் பண்ணிட்டா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதம் உண்டியில் போடுறதுக்கு அடுத்த மாதம் போடாமல் இருப்பா, அதுக்கு ஏதாவது ஒரு செலவு வாங்கிக்கலாம், ஒரு சுடிதார் வாங்கிக்கலாம், இல்லை வீட்டுக்கு ஏதாவது டெக்கரேட் பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வந்து போயிடும். அதனால் நம்மளை கொண்டு போய் நம்ம ஏதாவது இன்வால்வ் பண்ணிக்கணும். அது மட்டும்தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கான பணத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுல சுடிதார் வாங்கலாமா, இல்லை டாப் மட்டும் வாங்கலாமா, இல்லை ஷால் வாங்கலாமாங்கிற பிளான் வந்து நமக்கு வரும். 6th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல். அதாவது செலவை குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசார நினைக்கணும். யார் யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது வந்து திருப்தியாக இருக்காது. எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை பண்ணினா மட்டும்தான் நமக்கு திருப்தியாக இருக்குது, நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம நிம்மதியாக இருக்கிறோம். இந்த செலவுகள் இதாவது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் கூட எனக்கு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தான் நம்ம இதை வந்து லாங் டைம் கொண்டு போக முடியும். ஷார்ட் டைமில் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியாது. நாம் நினச்சா மட்டும்தான் நம்மளை மாற்றிக்க முடியும். நாம் நினச்சா மட்டும்தான் நம்மளோட லைஃப்பை நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் நோட்டு போட்டு எக்ஸ்பென்ஸ் எழுதுங்க. முடிஞ்சது முடியாதது அதெல்லாம் வந்து கிராசரிஸ் ஐட்டம்ட்டு அடிக்கொருக்கா நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு என்னென்ன வேணும் வேண்டாங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு கமெண்ட்டாகவும் ஒரு ஹார்ட்டின் கொடுத்து கூட எனக்கு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.